ஓம் சாந்தி, எப்படி இருக்கீங்க? எனவே உலகெங்கிலும் உள்ள மக்கள் தினமும் ஏராளமான துன்பங்களை அனுபவிப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இது எப்போதும் அப்படி இல்லை. இது என்றென்றும் இப்படி இருக்கப் போவதில்லை. அதனால் நாம் அதை நம்புவதற்கு மூளை சலவை செய்யப்படுகிறோம். குரங்கிலிருந்து வந்ததிலிருந்து மனிதர்கள் ஆரம்பத்தில் மிகவும் துன்பப்பட்டனர். இப்போதுதான் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம், மேலும் எங்களை மகிழ்விக்க எல்லாம் எங்களிடம் இருந்தது. நாங்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்ததால் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட அரண்மனைகளில் வசித்து வந்தோம். ஆனால் அதை நமது தற்போதைய சூழ்நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் யார் உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் சராசரியாக சுமார் 150 ஆண்டுகள் வாழ்ந்தோம். திடீர் மரணம் எதுவும் ஏற்படவில்லை. நாங்கள் மிகவும் அழகாக இருந்தோம். உண்மையில் அது சொர்க்கம். ஆம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது. முதல் 2500 ஆண்டுகளுக்கு அது சொர்க்கமாக தொடர்ந்தது, பின்னர் அது மெதுவாக மலையாக மாறியது. ஆனால் கல்பம் எனப்படும் இந்த 5000 வருட கால சுழற்சியை நாம் இப்போதுதான் முடிக்கப் போகிறோம். எனவே ஒவ்வொரு கல்பத்தின் கடைசி 100 ஆண்டுகளில் கடவுள் தாமே வந்து உண்மையில் என்ன நடந்தது என்ற உண்மையை பற்றிய இந்த அறிவை கொடுக்கிறார். பெயர் சொல்வது போல் சொர்க்கத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் இந்த 5 குரல்களின் எந்த தடயமும் இல்லை. கோபம், பேராசை, பற்று மற்றும் அகங்காரம். ஏனென்றால் இந்த குரல்கள் மட்டுமே நம்மை சுற்றியுள்ள அனைவரும் வலியையும் துக்கத்தையும் உணர்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை வைத்திருக்கவில்லை. இந்த 5 தீமைகளின் தடயத்தை கொடுத்தால் அதற்கு காரணம் அவர்கள் உடல் உணர்வுடையவர்களாக இருந்தார்கள். மன்னிக்கவும், அவர்கள் உடல் உணர்வுடையவர்களாக இல்லை. அவர்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தனர். அதாவது அவர்கள் ஒருவரையொருவர் ஆன்மாக்களாக கருதினர். புருவங்களுக்கு இடையில் ஒரு சிறிய கடை போல ஆன்மா நடுங்குகிறது. அதனால் தான் இங்கேட்டில் பயன்படுத்துகிறோம். இந்துக்கள் இங்கேட்டில் விண்ணப்பிக்கிறார்கள். எனவே கண்கள் வழியாக பார்ப்பது ஆன்மா, வாய் வழியாக பேசுகிறது. இந்த உடலின் மூலம் அனைத்து செயல்களையும் செய்கிறது. தேதிகள் என்று அழைக்கப்படும் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் இதை தொடர்ந்து அறிந்திருந்தனர். அவங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? பல தடவை ரிப்போர்ட் பண்ணிட்டு வேற எங்கேயும் போகல. முதல் 2500 ஆண்டுகளில் அவர்கள் நரகத்தில் மறுபிறவி எடுக்கத் தொடங்கி உடல் உணர்வை பெறுகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் புலன் இன்பங்களுக்கு அடிமையாகிறார்கள். இந்த 5 குரல்களின் செல்வாக்கின் கீழ் அவர்கள் அதிகமாக ஈடுபட தொடங்குகிறார்கள் மற்றும் அதிக பாவங்களுக்காக அவர்கள் இறுதியில் வறுமையின் வடிவத்தில் தண்டிக்கப்படுகிறார்கள். நோய்கள், இயற்கை பேரழிவுகள், குடும்ப உயிரினங்களை முதல் நாடுகள் மற்றும் இறுதியாக உலகை அழிக்கும் உலகப் போர். ஆனால் உலகம் முழுமையாக அழிக்கப்படுவதில்லை. உலகம் எப்போதும் அங்கேயே இருந்தது, அதாவது மனிதர்கள். ஆனால் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை ஒரு கூட்டம் ஏற்படுகிறது. உண்மையில் அனைவரின் மக்கள் தொகை அளவையும் குறைக்கும் அழிவு உட்பட. மனிதர்கள் கடுமையாக. எனவே அடுத்த கல்பத்திற்கு மிக குறைவான ஒன்று இருக்கும். இந்த 500 கால சுழற்சி கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் பேரழிவு ஏற்படும். மக்கள் தொகை குறைவாக இருக்கும் உலகம் புதுப்பிக்கப்படும். உலகம் அப்படியே இருக்கும். பூமி மிகவும் வளமானதாக இருக்கும். அது சத்தான மற்றும் சுவையான உணவுகளை வளர்க்கும். அதனால் மக்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். மக்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு மாறாக தெய்வீக குணங்களால் நிறைந்துள்ளது. இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாகும்? அதனால் தான் கடவுள் வருகிறார். அவர் ஒரு வயதான மனிதனின் உடலில் நுழைந்து தெய்வீக குணங்களால் நம்மை நிரப்புவதன் மூலம் நம்மை தெய்வீக மனிதர்களாக மாற்ற. முதல் 2500 ஆண்டுகள் நாம் சோகமாக இருக்கவில்லை என்று கடவுள் கூறுகிறார். ஏனென்றால் புத்தி மனதை விட மேலோங்கி இருந்தது. அதுதான் காரணம். எனவே நீங்கள் அதை அறிவு அல்லது ஆன்மா என்று அழைக்கலாம். இரண்டும் வேறு வேறுதான். ஆனால் ஆன்மா என்பது புருவங்களுக்கு இடையில் ஒரு சிறிய கடை போன்றது. அது ஆன்மாவிற்குள் இருக்கிறது. மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்று 3 கூறுகள் உள்ளன. அறிவியல் ரீதியாக சன்ஸ்கார் ஆழ்மனதுடன் ஏதாவது தொடர்புடையதாக இருக்கலாம், அல்லது அது ஆழமாக பதிந்த நினைவாக இருக்கலாம். எனவே அந்த சூரியக்கடியிலிருந்து தான் மனம் எண்ணங்களை உருவாக்குகிறது. உதாரணமாக, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு நபரை பற்றி உங்களுக்கு மிகவும் எதிர்மறையான கருத்து இருந்தால், நீங்கள் அவரை பார்க்கும்போதோ அல்லது அவரை பற்றி கேட்கும்போதோ உன் மனம் நிறைய எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கப் போகிறது. உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளவற்றின் அடிப்படையில். எனவே சொர்க்கத்தில் நடப்பது அறிவு மிகவும் வலிமையானது. மேலும் அறிவின் கடமை சரிக்கும் தவறுக்கும் இடையில் வேறுபாடு காண்பது. அதுதான் முடிவு செய்ய வேண்டும். என்ன பார்க்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன நினைக்க வேண்டும், என்ன பேச வேண்டும். அதுதான் புத்தியின் கடமை. ஏனென்றால் புத்தி சொர்க்கத்தில் வலுவாக இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும்போது எல்லாம் ஒழுங்காக இருந்தது. நமது அறிவு நம் மனதை, உடலை பார்க்காமல் ஆன்மாவை மட்டுமே பார்க்க சொல்கிறது. அதனால் முதல் முறைக்கும் அதுவே தொடர்ந்தது. 2500 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவு பலவீனமடைகிறது. அப்போதான் மனசு எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிச்சது. அறிவின் உத்தரவுக்காக காத்திருக்காமல். எனவே சொர்க்கத்தில் இருக்கும் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காமம், கோபம், பெருந்தன்மை, பற்று மற்றும் அகங்காரம் ஆகியவற்றின் தடயங்கள் எதுவும் இல்லை. கணவன் மனைவி குழந்தை பெற நினைக்கும் போதுதான் குழந்தை பிறப்பு கூட நடக்கும். எனவே இப்போது நடப்பது போல் குழந்தை உடலுறவு மூலம் ஏற்படவில்லை. அதனால்தான் அந்த தேதிகள் அல்லது சொர்க்கத்தின் குடியிருப்பு அல்லது இருத்தல் அவை அவ்வளவு தூய்மையானவை என்பதால் இந்துக்கள் இன்னும் புதியதாக வணங்குகிறார்கள். ஆன்மா தூய்மையாக இருக்கும் போது அது உருவாக்கும் எண்ணம் அந்த நொடியிலேயே நிகழும். அதனால் இருப்பதன் மூலம் அது முடியாது.
தூய்மையானது, அதாவது அது எந்த வீணான எண்ணங்களையோ அல்லது எதிர்மறை எண்ணங்களையோ அல்லது தீய எண்ணங்களையோ உருவாக்காது. அது முதல் 2500 ஆண்டுகளுக்கு நேர்மறையான மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களை மட்டுமே உருவாக்கும். எனவே எந்த தொடுதலையும் உருவாக்கும் முன் அது அறிவின் அனுமதியை பெற வேண்டும். அதனால் முதலில் அறிவுக்கு மிகவும் கீழ்ப்படிந்தார். 2500 ஆண்டுகள், ஏனெனில் புத்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. 2500 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் அது மெதுவாக பலவீனமடைகிறது, அதனால் மனம் தொடங்குகிறது. அறிவின் அனுமதிக்காக காத்திருக்காமல் எண்ணங்களை உருவாக்குதல். அது புத்தி செய்ததை போன்றது. ஆன்மாவும் குருட்டுத்தனமாக ஆன்மாவாக இருக்கிறது. மனதால் உருவாக்கப்பட்ட எண்ணங்களை பின்பற்றுகிறது. எனவே மனம் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது. அது சரியா தவறா என்று முடிவு செய்யாமல் அது என்ன சொல்கிறது, என்ன கேட்கிறது என்பதில். இந்த விஷயம் நாடகத்தில் தெளிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி தொடரில் கூட நீங்கள் இதை காணலாம். முடிந்தால் உங்கள் சொந்த மொழியில் பார்க்கலாம். எனவே உண்மையில் ரோமன் என்பது காமத்தை தவிர வேறில்லை. கோபம், பேராசை, பற்று மற்றும் அகங்காரம் இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரிடமும் உள்ளது. இது 10 தலைகள் கொண்ட ரோவன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ராமனின் கூற்றுப்படி ராவணன் குபேரனின் தம்பி என்று காட்டுகிறார்கள். எனவே குபேரன் சொர்க்கத்தை ஆண்டார். ஆனால் ரோபன் பேராசை கொண்டவனாக மாறுகிறான். பொதுவாக மூத்தவனே ராஜா அந்தஸ்தை சரியாக பெறுகிறான். ஆனால் தம்பி பேராசைக்காரனாகிறான். அதனால் அவன் தன் மூத்த சகோதரர் குப்ரானை வீழ்த்த விரும்புகிறான். அதனால் அவன் போர் செய்ய விரும்புகிறான். அதனால் அவன் சொர்க்கத்தில் நுழைய முயற்சிக்கிறான். அது ஒரு வேலைக்காரனால் பாதுகாக்கப்படுகிறது. அவர் ராவோன் சொர்க்கத்தில் நுழைவதை மறுக்கிறார். காகம் கூறுகிறது, உங்கள் மன்னர் குபென் வைஸ் எனது ஒவ்வொரு கட்டளையையும் நிறைவேற்றப் போகிறார். நீ என்னை உள்ளே விடவில்லை என்றால் உன்னை கொன்றுவிடுவேன். அவன் பாதுகாவலனை கொன்றுவிடுவான். உண்மையில் கார்டியன் என்பது அறிவும் அண்டங்காக்கையும் தவிர வேறில்லை. நாம் உடல் உணர்வை பெறும்போது அந்த 5 தீமைகளும் உண்டாகின்றனவா? அதனால் அது எண்ணங்களை உருவாக்குவதற்கு முன்பு இனி அறிவின் அனுமதியை பெறாது. எனவே எண்ணங்கள் மூலம்தான் நாம் செயல்களை செய்ய தொடங்குகிறோம். பேச ஆரம்பி. அப்போ ரோவன் கூட சொல்றான், சொர்க்கம் வலிமையானவர்களுக்கு சொந்தமானது, உங்களைப் போன்ற பலவீனமானவர்களுக்கு அல்ல. எனவே அந்த மின்னோட்டம் ஆன்மாவையும் பாதுகாவலரையும் குறிக்கிறது. சொர்க்கத்தை அல்லது சொர்க்கத்தின் வாயில்காப்பாளரை பார்ப்பது புத்தி. எனவே புத்தி மாறும்போது ராவணன் சொர்க்கத்தில் நுழைந்து ஆன்மாவை கொல்கிறான். அப்போதுதான் சொர்க்கம் நரகமாகிறது. மேலும் குபேரன் தனது தேரில் ஏற முயற்சிக்கும் போது அவரது பறக்கும் தேர் ராபின் அவரை அவ்வாறு செய்ய தடை செய்தார். அது இனி அவருக்கு சொந்தமானது அல்ல என்று சொல்லி. எனவே புஷ்பவிமோன் என்று அழைக்கப்படும் அந்த பறக்கும் தேர் அங்கே இருந்தது. என்ன, அதுதான் சொர்க்கத்தில் பயணமுறை. ஆனால் இப்போது நாம் அதை எங்கும் காணவில்லை, சரியா? ஏனென்றால் நாம் நம் மனதின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும்போது இனி பறக்கும் தேரில் சவாரி செய்ய எங்களுக்கு சக்தி இல்லை. ஏனென்றால் அது நம் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. நமது எண்ணங்கள் எதிர்மறையான அல்லது தீய எண்ணங்களால் கலப்படமற்றதாக இருக்க வேண்டும். அந்த தன்மைகளை எழுத நமக்கு எண்ணங்கள் அல்லது எண்ணங்கள் இருந்தன. அப்படித்தான் நாம் அந்த பறக்கும் ரதங்களின் தொழில்நுட்பத்தை இழந்திருப்போம். ஆனால் எப்படி இருந்தாலும் நல்ல செய்தி என்னவென்றால் நாம் இந்த சிற்பத்தின் முடிவில் இருக்கிறோம். இந்த உலகம் விரைவில் சொர்க்கமாக புதுப்பிக்கப்பட போகிறது. அதனால்தான் மக்கள் அல்லது விஞ்ஞானிகள் பறக்கும் உயிரினங்களை உருவாக்குவதில் மிகவும் தீவிரமாக உள்ளனர். விரைவில் புஷ்பக் விமானம் எனப்படும் பறக்கும் தேராக மாற்றப்படவுள்ள சிஎஸ். எனவே நமது அறிவு மனதின் மீதான சக்தியை இழக்கும்போதுதான் நமது அறிவு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததற்கு முன்பு நாம் துன்பப்படத் தொடங்குகிறோம். உலகின் எந்த பகுதியிலும் எந்த துக்கத்தின் தடயமும் இல்லை. இப்போது நாம் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நல்ல செய்தி என்னவென்றால் கடவுள் வந்து கொடுத்தார். ஆத்ம உணர்வை பெறுவதன் மூலம் துக்கத்திலிருந்து தப்பிக்கும் பாதை நமக்கு உள்ளது. எனவே நாம் இப்போது செய்ய வேண்டியது நம்மை நாமே கருத்தில் கொள்வதுதான். ஆன்மாக்களாக இருங்கள், முடிந்தவரை கடவுளை ஒளிப்புள்ளியாக நினைவில் கொள்ளுங்கள். எனவே முஸ்லிம்களால் அல்லாஹ் என்று அழைக்கப்படுவது இந்த கடவுள்தான். கிறிஸ்தவர்களால் பரலோக கடவுள் தந்தை, இந்துக்களால் சிவன். கடவுள் அனைவருக்கும் ஒருவரே. அவர் ஒரு முறை மட்டுமே வருகிறார், அதாவது இறுதியில். கடவுளால் கொடுக்கப்பட்ட அறிவு என்பது ஒன்றுதான். அனைத்து பிரம்மரி தியான மையங்களிலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். ஏனென்றால் அவர் இந்த அறிவை கொடுக்க ஒரு வயதான மனிதன் உடலில் நுழைகிறார். ஏனென்றால் அது இல்லை. நம்மை போலவே அவர் ஒரு வயதான மனிதனுக்குள் நுழைகிறார். அவர் அந்த முதியவரை பிரம்மா என்று பெயரிடுகிறார். அவர் ஆதாமாக சித்தரிக்கப்படுகிறார் பைபிளிலும் குரானிலும். ஏனென்றால் நாம் முழுமையாக உடல் உணர்வுடையவர்களாக இருப்பதால். உடல் தனிமங்களால், குறிப்பாக களிமண்ணால் ஆனது என்று நம்பப்படுகிறது. கடவுள் நம்மை உடல் உணர்விலிருந்து ஆன்மா உணர்விற்கு உயர்த்த வந்துள்ளார். பைபிளில் கடவுள் ஆதாமை களிமண்ணிலிருந்து எழுப்புவது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் அவரை உடல் உணர்விலிருந்து ஆன்மா உணர்விற்கு உயர்த்துகிறார். அதாவது அவருடைய போதனைகள் கடவுள் அவரை உயிர்ப்பிக்க தம்முடைய சுவாசத்தை கொடுப்பது போல அவர்கள் அதை வெளிப்படுத்தியுள்ளனர். எனவே முதல் விஷயத்தில் கடவுளுக்கு சுவாசிக்க உடல் இல்லை. ஆனால் கடவுளுக்கு அது போன்ற வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்பதால் அது வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு அவரை கடவுளாக்குவது அறிவு. கடவுள் இந்த அறிவை நமக்கு கொடுக்கும்போதுதான் நாம் நம்மை ஆன்மாவாக கருதத் தொடங்கி தங்க சிவப்பு நிற ஒளி உலகில் ஒரு நட்சத்திரத்தைப் போல கடவுளை நினைவில் கொள்வது. ஏனென்றால் ஆன்மா உலகம் அப்படித்தான் தெரிகிறது. நாம் கடவுளை ஒளிப்புள்ளியாக எவ்வளவு அதிகமாக நினைவில் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் ஆத்ம உணர்வுடையவர்களாக மாறுகிறோம். நாம் எல்லாவற்றிலிருந்தும் எல்லோரிடமிருந்தும் பிரிந்து விடுகிறோம். அதனால் நாம் இறுதியாக அந்த 5 பனிக்கட்டிகளையும் வெல்ல முடியும். கடைசி கோபம், மிகுந்த பற்று மற்றும் அகங்காரம். இதன் மூலம் நாம் முழு உலகத்தையும் வெல்ல தகுதியுடையவர்களாகிறோம். ரோவனை எப்படி வெல்வதன் மூலம்? அதுதான் இந்த 5 குறள்கள். ஆனால் இது எந்த மத நூல்களிலும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எனவே எல்லா ரகசியங்களையும் நமக்கு புரிய வைக்க கடவுள் மட்டுமே வர வேண்டும். அதனால்தான் ராமனிடமிருந்து ஆழமாக புதைந்து கிடக்கும் ஆன்மீக ரகசியங்களை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. மகாபாரதம், பைபிள் மற்றும் குரான். எனவே எங்கள் வரவிருக்கும் வீடியோக்களில் பல ரகசியங்களை நாங்கள் வழங்குவோம். எனவே தயவு செய்து காத்திருங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வீடியோவுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கூறும் கருத்துகள். ஓம் சாந்தி. நீங்கள் இந்த அறிவை பெறுவீர்கள் நிச்சயமாக எல்லாவற்றிலும். பிரம்மாகம் தியான மையம். இதை நீங்கள் பல ஆன்லைனிலும் காணலாம். வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களில் சிலவற்றை கீழே உள்ள விளக்கத்தில் தருவோம். எனவே தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.